2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்துல ஜூனியர் விகடன் ஒரு மெகா சர்வேய வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற 234 தொகுதிகள்லயும் நேரடியா கள ஆய்வு செஞ்சு முதன்முறையா நமக்கு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்ட கொடுத்திருக்காங்க. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னதான் சொல்ல வருது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. 2026ல தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் யார்? இந்த பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு டேட்டாவை அடிப்படையா வச்சு இந்த கேள்விக்கு முதல் பதில நமக்கு கொடுக்குது. வாங்க இப்போதைக்கு களநிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். முதல்ல இந்த சர்வேயோட முக்கியமான நம்பர்ஸை பாத்திரலாம். அதாவது ஒவ்வொரு கூட்டணிக்கும் எவ்ளோ ஓட் ஷேர் கிடைக்கும், அது எப்படி சீட்ஸா மாறும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 37.5% வாக்குகளோட முன்னிலையில இருக்கு. அவங்களுக்கு பின்னாலேயே அதிமுக கூட்டணி 33.63% வாக்குகளோட ரொம்ப நெருக்கமா வராங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, தன்னோட முதல் தேர்தலையே சுமார் 24.71% வாக்குகளை அள்ளுன்னு இந்த சர்வே சொல்லுது. இது தமிழ்நாட்டுல ஒரு தெளிவான மும்முனை போட்டி உருவாகி இருக்கிறத காட்டுது. சரி, இந்த ஓட் பர்சன்டேஜ் எப்படி சீட்ஸா கன்வெர்ட் ஆகுது? திமுக கூட்டணிக்கு சுமார் 121 தொகுதிகளும் அதிமுக கூட்டணிக்கு சுமார் 83 தொகுதிகளும் கிடைக்கலான்னு கணிக்கப்பட்டிருக்கு. தவைக்கேவுக்கு 3 தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைய நிலவரப்படி எந்த ஒரு கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 27 தொகுதிகள்ல போட்டி மிக மிக டஃப்பா இருக்கும்னு இந்த சர்வே சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, தேர்தல் நெருங்க பிரச்சாரமோ அந்தந்த தொகுதியில இருக்கிற சூழலும் தான் இறுதி முடிவை தீர்மானிக்க போகுது. இப்போ இந்த சர்வேலியே ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் தமிழக வெற்றி கழகம். தவேகவோட என்ட்ரி தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த நம்பரை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. 24.71%. ஒரு புது கட்சி அரசியலுக்கு வந்த உடனேயே இவ்வளவு பெரிய வாக்கு வங்கிய வாங்குறதுங்கிறது இந்திய அரசியல்லையே இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்போ தவகவோட இந்த பிரம்மாண்டமான பலத்துக்கு யார் காரணம்? இந்த சர்வே படி பாத்தீங்கன்னா, இளைஞர்கள், முதல் தடவையா ஓட்டு போட போறவங்க, அப்புறம் 26ல 40 வயசுக்குள்ள இருக்கிற வாக்காளர்கள் மத்தியில தான் தவகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்கிற இவங்க தான் தவகவோட முதுகெலும்பு. சரி, இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. கிட்டத்தட்ட கால்வாசி, அதாவது 25% வாக்குகளை வாங்குற ஒரு கட்சிக்கு ஏன் வெறும் 3 சீட்டு தான் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க? இந்த புதிருக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சுமார் 1.25 கோடி வாக்குகளுங்கிறது ஒரு பெரிய மக்கள் ஆதரவு. ஆனா அது ஏன் வெறும் 3 சீட்டா மட்டும் மாறுது? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டு அரசியலோட அடிப்படை கட்டமைப்பு முதல்ல பார்க்கணும். இங்கதான் கோர் வோட்ஸ், அதாவது மைய வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. இதுதான் திமுக அதிமுகவோட பாரம்பரிய பலம். தலைமுறையா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருக்கிற மக்கள் அதே கட்சிக்கு ஓட்டு போடுறது. இந்த வாக்குகள் ரொம்பவும் அடர்த்தியானவை. இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. தாவேகோட ஆதரவு தமிழ்நாடு முழுக்க பரவலா இருக்கு, ஆனா அது ஆழமா இல்ல. ஆனா திராவிட கட்சிகளோட வாக்குகள் சில குறிப்பிட்ட தொகுதிகள்ல கோட்டைகள் மாதிரி ரொம்ப வலுவாவும் அடர்த்தியாவும் இருக்கு. சோ முக்கியமான பாயிண்ட் இதுதான். தவேகாவுக்கு விழுகிற வாக்குகள் பல தொகுதிகள்ல பிரிஞ்சு சிதறிடுது. ஆனா திமுக அதிமுகவோட வாக்குகள் அவங்களோட ஸ்ட்ராங்கான தொகுதிகள்ல ஒன்னா குவிஞ்சி சுலபமா ஜெயிக்க வச்சிடுது. அரசியல்ல மொத்த வாக்குகளை விட அந்த வாக்குகள் எப்படி பரவி இருக்குங்கிறது தான் ஜெயிக்க ரொம்ப முக்கியம். சரி, இந்த சர்வே முடிவுகளை எல்லாம் வெச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க அடுத்து என்ன நடக்கலான்னு ஒரு அலசல் பார்க்கலாம். இது வெறும் ஜூனியர் விகடன் கணிப்பு மட்டும் இல்ல. லோக்போல் மாதிரி வேற சில கணிப்புகள் திமுகவுக்கு இதைவிட அதிக இடங்கள் கிடைக்கும்னு சொன்னாலும் எல்லாருமே ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. அது என்னன்னா, தவேகவோட என்ட்ரி ஒரு கேம் சேஞ்சர். அது தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே மாத்தி அமைச்சிருச்சு. இந்த ஆய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. 1, திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சி அமைக்கிற நிலையில இருக்கு. 2, தவகவோட எழுச்சி குறிப்பா அதிமுகவோட வாக்கு வங்கிய பெரிய அளவுல பாதிச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா மாறியிருக்கு. 3, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு புதிய தலைமைக்கான தேடல் ரொம்ப வலுவா இருக்குங்கிறத இது காட்டுது. கடைசியா இந்த சர்வே நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி இதுதான்.
ஒரு புது சக்தியோட வருக பல வருஷங்களா இருமுனை போட்டியாவே இருந்த தமிழ்நாட்டு அரசியலை அடியோடு மாத்திடுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.